நியூஸ் 7 தமிழின் இன்று செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தீவிரவாத முகாம்களில் எப்போது எவ்வளவு நேரம் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை தற்போது பார்க்கலாம். இந்திய எல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலாகோட் என்ற இடத்தில் முதல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிகாலை 3:45 மணி முதல் 3:53 மணி வரை 8 நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இரண்டாவது தாக்குதல் இந்திய எல்லையிலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசாபராபாத் என்ற இடத்தில் நடத்தப்பட்டது. அதிகாலை 3:48 முதல் 3:55 மணி வரை சுமார் 8 நிமிடங்கள் இங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இறுதி தாக்குதல் இந்திய எல்லையிலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாக்கோட் பகுதியில் அதிகாலை 3:58 மணி முதல் 4:04 மணி வரை நடத்தப்பட்டது. காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் முதல் இன்று வரை நடைபெற்ற நிகழ்வுகளை காலவரிசைப்படி இனி பார்க்கலாம். கடந்த 14ஆம் தேதி காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது தீவிரவாத அமைப்பு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த 2 உட்பட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடைபெற்றதற்கு மறுநாள் ஜெய்ஷ்-இ முகமது என்ற தீவிரவாத அமைப்பு தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. இதனை அடுத்து கடந்த 16ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு அளித்து வந்த வர்த்தகத்தில் உகந்த நாடு இல்லை அந்தஸ்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இந்தியா அறிவித்தது. மேலும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 200% வரி விதிக்கப்படுவதாகவும் இந்திய அரசு தெரிவித்தது. மேலும் காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தானின் முசாஃபராபாத் நகரில் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து சேவையும் இந்தியா நிறுத்திக் கொண்டது. சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் நீரை நிறுத்திக் கொள்ள இந்தியா முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கடந்த 22ஆம் தேதி தெரிவித்தார். இந்த சூழலில் கடந்த 24ஆம் தேதி காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் இந்திய வீரர்களுக்கும் துப்பாக்கிச் சண்டை நடைபெறவே அதில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த பின்னணியில்தான் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் பாலாகோட், சக்கோதி, முசாஃபராபாத் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அதிக எண்ணிக்கையில் கொல்லப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி சென்ற தேர்தலை போல வரும் தேர்தல்களிலும் தோல்வியடையும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி சூசகமாக கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போதைக்கு யாருக்கும் தம்முடைய ஆதரவில்லை என தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு சென்ற தேர்தலை போலவே இந்த தேர்தல் முடிவும் இருக்கும் என்று மு.க. அழகிரி கூறினார். கொஞ்சம் வழி விடுங்க, பேட்டி கொடுங்க, அவர் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. கூட்டணிக்காக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பாமக மாற்றிக் கொண்டதால் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பாமகவில் இணைந்த நடிகர் ரஞ்சித்திற்கு அக்கட்சியில் துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்த நிலையில் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் ரஞ்சித் அறிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தினமும் சட்டை மாற்றிக்கொள்வதைப் போல கொள்கைகளை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்றும் பாமகவின் 10 அம்ச கோரிக்கை என்பது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த காமெடி என்றும் விமர்சித்தார். நான் யார்கிட்டையும் கேட்கலங்க, ஏன்னா கூட்டணியை அவங்க எங்கிட்டலாம் கேட்டு செய்யலைங்க. அதனால நான் வெளியே வர்றதை நீ யார்கிட்டையும் கேட்கலங்க. நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு நான் என்னுடைய மெயில் போட்டுட்டு கமலின் கூட்டணி அழைப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இணைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் திமுகவுடன் கூட்டணி பேச்சு நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் தலைவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கமல் சந்தித்து பேசியுள்ளார். இதனிடையே கமலின் கூட்டணி அழைப்பை நிராகரித்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உறுதி செய்துள்ளார்.
சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதால் நண்பர்களாக இருப்போம் என்று தெரிவித்துவிட்டதாக கூறினார். நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை முதல்ல இந்தியாவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப கூட்டணி உருவாக்குறது நாங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு கூட்டணி என்பது அமைச்சிருக்கிறோம். அந்த கூட்டணி அமைந்து ரொம்ப தூரம் இப்போ தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தேர்தல் சம்பந்தமாக உங்களோட விவாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே நம்ம தொடர்ந்து நண்பர்களாக இருப்போம். ஆனால் தேர்தல் சம்பந்தமாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் 46 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம், தஞ்சை, புதுகை, நாகை மீனவர்கள் 9 சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 46 மீனவர்கள் 26 படகுகள் இலங்கை வசம் உள்ளதாகவும் அவற்றை மீட்க ராஜ்ய ரீதியிலான நடவடிக்கை தேவை என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் நீண்ட நாட்களாக இலங்கை சிறையில் வாடுவதால் அவர்களின் குடும்பங்கள் மீளா துயரில் வாடுவதாகவும் இது துரதிர்ஷ்டவசமானது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாக் நீரிணையில் மீன்பிடிக்கும் உரிமையை இந்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என குஜராத் சட்டமன்ற உறுப்பினரான ஜிக்னேஷ் மேவானி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்த ஜிக்னேஷ் மேவானி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் திமுக தலைவர் ஸ்டாலினை நட்பு ரீதியாக சந்தித்ததாக தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் பாசிச சக்திகள் வலுப்பெற்று செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் ஜனநாயக மதசார்பற்ற அமைப்புகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். It is my appeal to each and every citizen in the state of Tamil Nadu and Dalit masses in particular that their votes must not go in favor of AIDMK BJP alliance. Thank you so much. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.